அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனை பேசுகிறேன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு ஒரு டாப்பிக்கு. இதிலேருந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு எப்போவுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா இந்திய அரசியலமைப்பு தான் ரொம்ப முக்கியமான டாபிக். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சேரும். இந்திய அரசியலமைப்பு அப்போ ஃபஸ்ட்டு எப்போ எந்த மாநாட்டில் சுயராஜ்யம் அடைவது தான் முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டில், அதாவது ஐஎன்சி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா முழு சுயராஜ்யம் அடைவது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்போ என்ன அறிவித்தாங்கன்னா, நம்ம சுதந்திர நாளாக ஜனவரி 26, 1930 கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அறிவித்தாங்க அப்படின்னா லாகூரில் 1929 கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யம் அப்படி தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தை இட்டுட்டு அதுக்கப்புறமா சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1930 அறிவிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்திய அரசியலமைப்பு குடியரசு நாளாக ஜனவரி 26 எடுத்தது. இதுதான் அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறமா தேவையான அனைத்து சட்டங்களும் சொல்லுவது தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா. ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் அப்படின்றது தான் என்னது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 1946 அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அமைச்சாங்க. அதில் இந்தியா சார்பில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த ஆண்டு அறிவித்தாங்க அப்படின்னா 1946. அதில் முக்கியமான தலைவர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இதில் மெயினாக நம்மளுடைய தேச தந்தையான காந்தி அவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இல்லை கேட்பாங்க. காந்தி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி இந்த நிர்ணய மன்றத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு எவ்வளோ பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்றது இந்த 6th மட்டும்தான் இருக்கும். ஹையர் செகண்டரியில் கூட இல்லை. எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 15 உறுப்பினர்கள் பெண்களாக இருந்தாங்க. மொத்தம் 389 பேரில். நெக்ஸ்ட்டு அதில் வரைவு குழு உருவாக்குனாங்க. அந்த வரைவு குழுவோட தலைவராக அம்பேத்கர் இருந்தாங்க. அந்த வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வரைவு குழு ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார் அப்படின்னா பிஎன் ராவ் அவர் தான் வரைவு குழுவோட ஆலோசகர். இதுவே தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ கூட்டினாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 தான் ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற போது யார் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா சச்சிதானந்த சிங்கா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆவார்னா அவர் இறந்ததுனால அடுத்த கூட்டம் டிசம்பர் 11 கூட்டினாங்க. அப்போ நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்போட தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்போட தந்தை. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாட்டில் இருந்து நம்ம அரசியலமைப்பை எடுத்துருக்குறோம் அப்படின்னா 60 நாடுகள்லேருந்து. முக்கியமாக சொன்னோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி ஒரு 60 நாடுகள்கிட்டேருந்து எடுத்துருக்குறோம். மொத்தம் எவ்வளோ திருத்தங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அரசியலமைப்பு இறுதி செய்வதற்கு முன்னாடி ஒரு 2000 திருத்தங்களுக்கு மேலே செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எத்தனை நாட்களில் உருவாக்குச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். ஆனால் நம்மளோட 6th புக்கில் 17 நாள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே 18 நாட்கள் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எப்போ முழுமையாக தயாரான நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் 26, 1949 முழுசாக தயாராகிடுச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து அந்த நாளை தான் வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நாளாக வந்து கொண்டாடுறோம். மொத்தம் வந்து இதுக்காக எவ்வளோ அரசியலமைப்புக்காக நம்ம சட்டம் கொண்டு வர எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம். மொத்தம் 60 நாடுகள் கிட்டேருந்து எடுத்துருக்குறாங்க. 64 லட்சம் செலவாச்சு. முக்கியமான நோக்கம் என்னென்னா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து என்னது இந்தியருக்கான நீதி, அதுக்கப்புறமா நம்மளுக்கான ஒரு சமத்துவம், சகோதரத்துவம் அதெல்லாம் உருவாகிறதுக்கு தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான நீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரையை நம்ம எப்படி சொல்லுவோம்னா முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அந்த முகவுரையில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், இறையாண்மை வரும். நெக்ஸ்ட்டு வந்து சமத்துவம் வரும். அதுக்கப்புறமா மத சார்பின்மை, நெக்ஸ்ட்டு மக்களாட்சி, 5வது வந்து குடியரசு. இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து முழு அதிகாரத்தை வந்து யாருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா இந்திய மக்களுக்கு தான் வந்து அரசியலமைப்பு வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அந்த உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, மக்களால். 18 வயதுக்கு மேற்பட்டோர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாக்களித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்திய அரசு வந்து எதன் வழியாக ஆளுது அப்படின்னா நாடாளுமன்றம் வழியாக தான் ஆளுது. அப்போ நாடாளுமன்றம் எப்படி சொல்லுவான்னா 3 பிரிவுகள் அப்படின்வோம். குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு வருவார். அவர் கீழே வந்து 2 என்னென்னா மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஆட்சி முறையில் இதுவாகுது அப்படின்னா நடுவண் அரசு, அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அரசுகள் வந்து செயல்படுது. மொத்தம் வந்து 6 வகையான அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. என்னென்னா சம உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அதுக்கப்புறமா சட்டத்தின்படி தீர்வு காணும் உரிமை, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வகையான உரிமைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பேர் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்டோர் தான் வந்து வாக்களிப்பாங்க. அடிப்படை கடமையில் வந்து முக்கியமான கடமை என்ன அப்படின்னா இது வந்து குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை 6 முதல் 14 வயதுக்குள் தருவது தான். இது எந்த சட்ட திருத்தம் படி வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002 படி வந்து இதை சேர்த்துருப்பாங்க. அடிப்படை கடமையில் 51 வந்து அடிப்படை கடமைன்னு சொல்லுவோமா, அதில் பிரிவு கே, அதாவது 11வது கடமையாக இதை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யார் சட்ட வல்லுநர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து தலைவர், முன்ஷி சையத் முகமது சையதுல்லா, மித்தல் மாதவராவ், நெக்ஸ்ட்டு கெய்டன் இருப்பார். அதுக்கப்புறமால அல்லடி கோபாலசுவாமி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து முதன்மையாக அதை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா வடிவமைப்பாளர் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் தான் வந்து முதன்மையான ஒரு வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து இது பண்ணும்போது எவ்வளோ வந்து உறுப்புகள், அதாவது சரத்து ஆர்டிக்கல் சொல்லுவோம், எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு. பகுதிகள் வந்து பார்த்தோம்னா 22 பகுதிகள் இருந்துச்சு. எப்போனா 1950. அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ வந்து அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா 8 அட்டவணை இருந்துச்சு. முகவரை வந்து 1 இருந்துச்சு. இப்போது வந்து பார்த்தோம்னா தற்பொழுது வந்து 2020 இது படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 448க்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அட்டவணை பார்த்தோம்னா 12 அட்டவணை சேர்த்துருக்குறாங்க, 4 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறாங்க. பகுதிகள் வந்து பார்த்தோம்னா 25 பகுதிகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 16/9/2006 வரைக்கால வந்து எத்தனை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 101 சட்ட திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து முக்கியமான ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னா நாடாளுமன்றம் தான் வந்து இந்திய அரசியலமைப்போட முக்கியமான ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு. இந்திய அரசியலமைப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் கையால் எழுதுந்து. அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து அதை வந்து சேமித்து வச்சாங்க, அதை பாதுகாப்பாக வச்சாங்க. அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வாயு, ஈலியம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து பாதுகாப்பாக வைக்க. நெக்ஸ்ட்டு வந்து
அது வந்து ஃபஸ்ட்டு எழுதும் போது என்னென்ன மொழிகள் எழுதினாங்க அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதினாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து லாங்கஸ்ட் ரிட்டன் கையால் எழுதுனதில் பெரிய ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மக்களாட்சி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மக்களால், மக்களுக்காக, மக்களாலே நடத்தும் ஆட்சி அப்படின்றது யார் சொன்னார்? அப்ரஹாம் லிங்கன். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறமா மக்களாட்சி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கிரேக்கத்திலேருந்து தான் வந்திருக்கு. மக்களாட்சியை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி அப்படின்னா மக்களே வந்து சட்டங்களை வந்து உருவாக்குவாங்க, அப்போனா நேரடி மக்களாட்சி. மறைமுகம்னா நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அவங்க வந்து ஒரு அரசாண்டாங்க அப்படின்னா அது வந்து மறைமுக மக்களாட்சி. அப்போ நேரடி மக்களாட்சிக்கு வந்து மக்கள் வந்து நேரடியாக பங்கேற்பாங்களா? அதில் வந்து யார் வந்து முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஏன்னா வந்து அங்கே வந்து ஜனத்தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து நேரடி மக்களாட்சி வந்து என்ன பண்ணலாம், அங்கே வந்து செயல்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்களிப்பு வந்து எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மக்கள்கிட்டயே இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாங்க நேரடி மக்களாட்சியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இல்லைன்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னா அதிகாரம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் பார்த்திங்களா, அவங்கள்ட்ட இருக்கோம். அப்போ வந்து இந்தியா, இங்கிலாந்து, அப்புறமா வந்து அமெரிக்கா நாடுகள்லாம் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுலேயும் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா நாடாளுமன்றம் மக்களாட்சி, இன்னொன்று வந்து அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம் அதாவது மக்களவை, மாநிலங்களவை, இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மக்களாட்சியில் வந்து முக்கியமாக செயல்படுவாங்க. அதிபர் தான் வந்து உச்சபட்சம். அதிபர் சொல்கிறது தான் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சபட்சம்னா அவங்க சொல்கிறது தான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அது மாதிரி நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய மக்களாட்சி என்ன அப்படின்னா இந்தியாவும் இங்கிலாண்டும் வந்து நம்ம சொல்லலாம். இதுவே வந்து அதிபர் வந்து நேரடியாக வந்து அவங்க தான் உச்சபட்ச அதிகாரம்னா அமெரிக்கா நாடுகளும் வந்து கனடா, இது 2ம் வந்து அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐநாவோட உலக மக்களாட்சி தினமாக வந்து எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 15 வந்து அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 2007 வந்து அறிவித்தாங்க. அதே மாதிரி உலகில் வந்து எழுதப்பட்ட அதாவது ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் எது வந்து மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து மிகப்பெரிய அரசியலமைப்பு எழுதப்பட்டதுலே. ஓகேங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறமா யாரோட தலைமையில் வந்து சட்ட வரைவு குழு உருவானது அப்படின்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து முக்கியமான வடிவமைப்பாளராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெண்களுக்காக ஓட்டுரிமை வந்து ஃபஸ்ட்டு எந்த நாடு வந்து அறிவித்தாங்க அப்படின்னா நியூசிலாண்டு. ஓகேங்களா, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 1893 வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதுவே வந்து ஐக்கிய பேரவை பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1918 தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அமெரிக்கா வந்து எப்போ ஓட்டுரிமை அளித்தாங்க அப்படின்னா 1920. அப்போ ஃபஸ்ட்டு நியூசிலாந்து அப்படின்ற நாடு தான் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தாங்க. எப்போ அப்படின்னா 1893. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் யார் வந்து ஓட்டுரிமை என்கிற கோரிக்கை வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்னா காந்தி உட்பட நிறைய தலைவர்கள் வந்து வலியுறுத்தினாங்க. அப்போது உலகிலேயே வயது வந்தோர் உரிமைகள் படி இந்தியாவில் என்ன பண்ணாங்க, ஓட்டுரிமை பெறும் வயதை வந்து 18 வந்து நிர்ணயம் செஞ்சாங்க. இந்திய குடிமக்கள் வந்து எத்தனை சதவீதம் பேர் வந்து நம்மளுடைய மக்களாட்சியில் வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா 100%. 79 பேர் வந்து மக்களாட்சியில் என்ன பண்ணுறாங்க, இந்திய குடிமக்கள் நம்பிக்கை வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களோட வந்து நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம நடுவண் அரசு பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து மாநில அரசு இருக்கும், அதுக்கப்புறமா என்னது ஒரு மாநிலத்துலேயும் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து இருக்கும்.
அப்போ பல லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாய் இருக்கிற ஊர்களை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எவ்வாறு அழைக்கிறது? மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மாநகராட்சி எங்கே வந்து உருவாச்சு அப்படின்னா சென்னையில் தான் வந்து உருவாச்சு 1968. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தமிழ்நாட்டில் மாநகராட்சி வந்து நம்ம புக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது 12 மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ இது சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ மாநகராட்சி இருக்குது அப்படின்னா 12 வந்து நம்மளோட புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதுவே வந்து பழமையான உள்ளாட்சி அமைப்பில் வந்து எந்த மாநகராட்சி ரொம்ப பழமையானது அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான். ஏன்னா 1688 வந்து அதை வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி வந்து நம்ம சென்னை மாநகராட்சி தான். அப்புறமா வந்து நம்ம நகரப்புறத்தை வந்து எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இதுவே வந்து கிராமப்புறமாக எப்படி பிரிப்போம் அப்படின்னா உள்ளாட்சி ஒன்றியம், மாவட்ட உள்ளாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு உருவான நகராட்சி எது அப்படின்னு கேட்பாங்க. இதே வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு உருவாங்கன்னா மாநகராட்சி அப்படின்னா சென்னை மாநகராட்சி. தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு உருவான நகராட்சி அப்படின்னா வாலாஜாபேட்டை. ஓகேங்களா? வாலாஜாபேட்டை எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நகராட்சிகள் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம். நெக்ஸ்ட்டு இந்தியாவிலே முதல் முறையாக பேரூராட்சி அப்படின்ற அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்ச மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மாநகராட்சிக்கு ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னா இந்திய ஆட்சி பணி அதிகாரி தான் வந்து அதோட மாநகராட்சியோட ஆணையராக இருப்பார். நெக்ஸ்ட்டு நகராட்சிக்கு அரசு அதிகாரிகளை எப்படி நியமிப்பர் அப்படின்னா நகராட்சி ஆணையர் ஆக நியமிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிராமங்களில் வந்து செயல்படும் ஊராட்சியை வந்து நம்ம கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா? ஓகே. அதுக்கப்புறமா கிராம ஊராட்சி வந்து எப்படி வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராம ஊராட்சி பிரதிநிதிகள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலரு, நெக்ஸ்ட்டு வந்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம பல கிராம ஊராட்சிகள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறது வந்து ஊராட்சி ஒன்றியம். தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து ஊராட்சி ஒன்றியம் இருக்குது அப்படின்னா விழுப்புரம். நெக்ஸ்ட்டு வந்து ஊராட்சி ஒன்றியம் வந்து விழுப்புரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மிக குறைவான ஊராட்சி ஒன்றியம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி, பெரம்பலூர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போவே பிரிண்ட் பண்ண புக்ஸு. அதனால் டேட்டாஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா பழைய டேட்டாஸ் தான் இருக்கும். நியூவாக அப்டேட் ஆனாங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா விழுப்புரம் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 22 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாவட்ட 8,000 மக்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பிரிப்பாங்க அப்படின்னா 50,000 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தொகுதிகளை வந்து எப்படி அழைப்போம் அப்படின்னா பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிராம உள்ளாட்சியோட முக்கியமான பணிகள் என்னென்னா வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி விதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து குடிநீர் வந்து இணைப்புக்கான கட்டணம், நில வரியிலேருந்து குறிப்பிட்ட ஒரு பங்கு அவங்களுக்கு கிடைக்கும். சொத்து உரிமை வந்து மாற்றம் அடைந்தால் அதுக்கான குறிப்பிட்ட ஒரு பங்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சால் அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? வருவாய்கள் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மாநகராட்சிக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருவாய்கள் என்னென்னா வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் வரி, வாகன கட்டணம், அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா அதுவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது? முக்கியமாக கிராம சபை தான் வந்து ஆணிவேர். மொத்தம் வந்து கிராம சபை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6 முறை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 4 முறை வந்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் படி 6 முறை வந்து நடக்கும். எப்போ அப்படின்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நெக்ஸ்ட்டு தண்ணீர் தினத்தில் ஒரு நாள் நடக்கும், நவம்பர் 1ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா? மொத்தம் வந்து 6 முறை நடக்கும். ஆனால் புக்கில் 4 முறை. கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோம்னா 6 முறை நடக்கும். தேசிய பஞ்சாயத்து சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992 எடுத்துன்னு வந்தாங்க. கொண்டு வரப்பட்டுள்ள நாள் எப்போனா ஏப்ரல் 24.
அதோட நோக்கம் என்னென்னா வந்து நம்ம மத்திய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது பிரிவுகளை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது பார்த்திங்களா. அப்போ வந்து ஒரு பெரும் பிரிவை வந்து நம்ம சின்னதாக பிரித்து அதை வந்து பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவாகணும். அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள்னால் நம்ம என்ன பண்ணலாம், அடித்தட்டு மக்கள் வரைக்கால வந்து மத்திய மாநில ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். அதுதான் வந்து இதோட முக்கியமான நோக்கம். பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு வந்து வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர் தான் வந்து சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய உள்ளாட்சி தினமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம ஏப்ரல் 24 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். அனைத்து உள்ளாட்சிலையும் வந்து பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதா வந்து இருக்குது. 3 வந்து ஒரு பங்கு எப்போவுமே என்ன இருப்பாங்க, பெண்கள் வந்து பங்கேற்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2016 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில் வந்து 33% வந்து மாற்றி 50% அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்தியாவிலே வந்து தமிழகம் தான் வந்து 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வழங்கினாங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா. அதே மாதிரி ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலை வந்து யார் பார்ப்பாங்க, தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் தான் பார்க்கும். அதுக்கப்புறமா தமிழகத்தோட தேர்தல் ஆணையம் வந்து அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எங்கே அப்படின்னா கோயம்பேடு, சென்னையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா சாலையில் குறியீடுகள் எவ்வளோ இருக்கும், 3. ஒன்று வந்து கட்டாய குறியீடு, நெக்ஸ்ட்டு வந்து எச்சரிக்கை, நெக்ஸ்ட்டு அறிவுறுத்தும் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. கட்டாய குறியீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வட்டத்தில் இருக்கும், வட்டமாக இருக்கும். எச்சரிக்கை குறியீடு அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். அறிவுறுத்தும் குறியீடு அப்படின்னா செவ்வக வடிவில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நேர்மறை அறிவுறுத்தலுக்கான சாலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா நீல நிற வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் 3 நிறங்கள் இருக்குது பாதுகாப்பு விளக்குகள், சிவப்பு, மஞ்சள், பச்சை. சிவப்புனா நில்லு, பச்சை அப்படின்னா செல்லு, மஞ்சள்னா கவனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாடசாரிகளுக்கு அதாவது நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வந்து பிரிட்டனில் வந்து அமைக்கப்பட்டது சட்டம் அப்படின்னா 1934 பகுதி வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1934 தான் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எத்தனை வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து வாகனத்தின் பின் இருக்கையில் அமர வேண்டும் அப்படின்னா 12 வயதுகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 18 வயதுகளுக்கு மேற்பட்டவங்க வந்து லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டணும். அதே மாதிரி லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். கார் இருந்தால் சீட் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதோட வந்து நம்ம வந்து பாலிட்டி 6th பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.